மன்னவோ வாசலிலே ஒரு மரம் மன்னிக்கா காய்க்கும் மரம் காய்க்கும் மரம் மன்னிக்கா காயாமல் வலையிலேயும் தாழ்வாகி போனே நல்லவா மன்னவோ உச்சத்திலே ஒரு மரம் முத்து முத்தாக காய்க்கும் மரம் மன்னா ஆமா முத்து முத்தாக காயாமல் நான் முதியோருக்கும் தாழ்வாகி விட்டேன் ஆமா மஞ்சள் வச்சா பிஞ்சிறங்கும் மணல் போட்டா காய் காய்க்கும் கை காய்க்கும் மந்திரையின் உடன் பிறந்து நான் மலடி என்று பேர் கேட்டு விட்டேனே ஐயா அப்படின்னு நாயக்கண்ணி என்னைதா கணவனிடத்திலே கவலைப்பட்டு அழுது புலம்பினான் ஆஹா பார்த்தா நாகராஜன் என்ன சொல்லுகிறார் நாகக்கண்ணி என்னங்க பிள்ளை இல்லைன்னு கவலைப்பட்டா என்ன பிள்ளையாடி கிடைக்கும் நான் சின்ன சின்ன அழுதுகிட்டு இருந்தா எப்படி குழந்தை கிடைக்கும் ஆமா நம்ம சந்தோஷமா ஆண்டவனை நினைச்சு ஆண்டவா எங்களுக்கு கல்யாணம் ஆகி இவ்வளவு வருஷம் ஆச்சு தாயே அம்மா சிவராமன் அங்க இந்த வருஷம் ஆலயத்துக்கு வந்திருக்கேன் அம்மா அடுத்த வருஷம் வரும்போது எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை கொடுத்தாயி பிள்ளையோட தான் வரணும் அப்படின்னு சொல்லி அம்மாட்ட வரம் கேட்கணும் சரி போயிட்டு வாப்பா நீ போயிட்டு வா மேலாண்டு வரும்போது உனக்கு ஆம்பளை பிள்ளை கிடைக்கும் அப்படின்னு வரத்தை தருவா யாருக்குன்னு பார்த்தேன் என் மகளுக்கு அதான் நீ பேர் உன்பாடு சிவனமா கேட்டுக்கிட்டே இருக்க சரி அதாவது என்ன ஆண்டவனார் அருள் இருந்தா நமக்கு அறுபதுக்கப்பாலும் அழகான பிள்ளை இருக்கும் அம்மா ஆமா இருக்கும் இறைவனுடைய அருள் இருந்தா 70க்கப்பாலும் நமக்கு 2 பிள்ளை இருக்கும் ஆமா இருக்கும் அதனால நீங்க கவலைப்படாத சரி அப்படின்னு ஆட்சி தேய்ச்சி ஆறுதலை சொன்ன போது இந்த அழகான நேரத்துல என்னய்யா இந்த அழகான நேரத்திலே என்ன பாரம் நாமளுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று அள்ளிப்பணம் கொடுத்த ஆதரித்த சிவச்சிமான் யாரையா இலத்தூர் ஆதீனம் காட்ட ஐயனார் பேச்சு பிரம்மராஜனை புதிய தம்புரான் சுவாமியின் துணையை கொண்ட சிவராமபேட்டையிலே வாழ்ந்து வரக்கூடிய எம் சித்திரை கண்ணவர்களும் ஆமையா சரஸ்வதி அவர்களும் ஆமா நாமளை போன்ற ஒரு வில்லிசை வேந்தராகவே திகழ்ந்து வரக்கூடிய பக்கப்பாட்டு புலவராகவே பணியாற்றி வரக்கூடிய சித்திரக்கண்ணாச்சி பாடினான்னு சொன்னா அவங்களுக்கு தெரியாத ராகம் கிடையாது அனுபல்லவி பல்லவி இதெல்லாம் நிறைய ராகம் நமக்கு என்ன தெரியும் இப்பேற்பட்ட ராகங்களை சொல்லக்கூடிய செல்வச்சீமான் சித்திரக்கண்ணா ஐயா அவர்கள் பக்கப்பாட்டு பாடுனான்னு சொன்னா ஏன் கேக்கிய நாமெல்லாம் காதை கொடுத்து இனிமையா கேட்டுக்கிட்டு இருப்பேன் அண்ணாச்சி குடம் அடிப்பாங்க ஆமா குடுக்க அடிப்பாங்க அப்படியா நான் பக்கப்பாட்டு படிக்க பார்த்திருக்கேன் சரி அதே சமயத்துல படிக்கும் போது அந்த புண்ணியவானம் படிக்கிறதெல்லாம் பார்த்து தான் நான் இப்ப ரேசா படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்பேற்பட்ட பக்கப்பாட்டு பாடக்கூடிய சித்திரக்கண்ணா அண்ணாச்சி அவர்கள் எம் சித்திரக்கண்ணா அண்ணார் அவர்களும் ஆமையா சரஸ்வதி அவர்களும் சரி அவருடைய பேரன் பேத்திகள் குடும்பத்தினர் சார்பாக நாமளுக்கு கல்லிப்பணம் கொடுத்து ஆதரிக்க வேண்டும் என்று 101 லட்சத்தையே நாமளுக்கு அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்துள்ளார்கள் தந்துள்ளார்கள் அவர்களுக்கு அடுத்தபடியாக யாரையா அவர்களுக்கு முன்பதாக என்னையா நாமளுக்கு அள்ளிப்பணம் கொடுத்து ஆதரித்த செல்வச்சீமான் செல்லப்பா என்ற காக்கும் பெருமாள் ஐயா அவர்கள் அன்பு கரத்தாலே அவர்களும் நாமளுக்கு 51 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள் ஆகார் குறிச்சி மாயாண்டியின் சுடலையும் கோபுரத்தார் அவர்கள் செல்லப்பா என்ற காக்கும் பெருமாள் அவர்கள் 51 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள் பரிசளித்த ஆதரித்த அன்பு உள்ளம் எல்லாம் அவர்கள் எப்படி வாழணும் தெரியுமா எப்படி ஐயா ஐயா வாழ வேண்டும் வளர வேண்டும் வளர வேண்டும் அருளாலே அவர்
செல்வத்தோடு வாழ வேண்டும் வாழையாக வாழையாக கையிலை போல கையிலை போல சிவராமன் அங்கையம்மன் அருளாலே செல்வ செழிப்போடு வாழ வேண்டும் என்று அம்மனை வணங்குகிறோம் ஐயா. அப்படியாகவே இருக்கும் போதே அந்த நாகராஜனை அழைத்த நாகக்கண்ணி, என் மன்னா நாகராஜா, நம்ம இருக்கும் கால வரைக்கும் தான் நமக்குன்னு ஒரு ஏந்த குழந்தை இல்லை. நாளை ஒரு காலத்திலே நாம மாண்டு மடிந்து மரணமாகி போறோம்னு சொன்னால் நமக்கு வழியினப்ப நமக்கு ஒரு பிள்ளை இருக்கா? அப்படியே பிள்ளை இல்லாமல் மாண்டு மடிந்தோமையானா நாமளை மையான கரையிலே அடக்கம் செய்ய போராட்டம் வரும் அல்லவா? மன்னா சொந்தக்காரன் போராட்டம் செத்தாலும் தீராது, இனத்தானுடைய போராட்டம் இறந்து போனாலும் தீராது மன்னவா. நமக்குன்னு ஒரு பிள்ளை இருந்தா அவருக்குன்னு வந்து உதவி பண்ணுவான். அப்படி நமக்குன்னு ஒரு குழந்தை இல்லையானா ஆனால் சொந்த பந்தங்களா இருந்தாலும் தம்பி என்ன வேலை பார்க்காப்புல? தம்பி போர் போட்டு தண்ணி வர வச்சிடலாமான்னு பார்த்தா. நான் நினைச்சேன் கிணறு விட்டானோ. சரி ஒரு பொட்டியோ நான் முந்தா நாள் தான் பார்த்தேன். 8 பேர் சேர்ந்து கைப்போர் போட்டாங்க. கைப்போர் பாத்தீங்களா நீங்க? தெரியாது. அதாவது யூடியூப்பை பார்த்துக்கிட்டே இருக்கணும். இது உண்மையா எந்த நாடுன்னு தெரியாம போச்சு. அதாவது இவ்வளவு மிஷின்கள் இருந்தாலும் ஹைட்டு 8 பேர் வந்து அதாவது போர் வந்து போட்டு கொண்டு இருக்காங்க. ஆமா கைப்போர் தண்ணியை ஊற்றி அதுல தண்ணி வந்துகிட்டே இருக்கு. ஆமா அப்பேற்பட்ட போர் போடுற மாதிரி நம்மளும் கைட்டு போடுவோம் மாதிரி தண்ணி போட்டோம் போடு. அந்த காலத்துல வந்து ஆமா நம்ம தண்ணி வந்துச்சு. ஆமா அதனால கைப்போர் போட்டாங்க. 700 அடி போட்டாலும் தண்ணி வந்து சங்கடமா இருக்கு. ஆமா இப்போ எங்க வீட்ல நான் 700 அடி போட்டுருக்கேன். சரி ஒரே புகையாத்தா வந்துச்சு. கீழே புகை வச்சிருந்தாங்களோ? அது வேற ஒண்ணும் இல்ல. பூமா தேவிக்கு அடி வயிறெல்லாம் தீப்பிடிச்சு. துட்ட கரியாக்கி போட்டாரு. நான் சொன்னேன் போடுவேரு கூட 100 அடியே போடுமுனே. இவரு 200 அடியே போட்டு துட்ட காது கறி வாங்கிட்டாரு. கூட 100 அடி போட முடியாது.
200 போட்டாரு அதான் கூட 300 போட்டாரு சரி கூட 200 அடி போட்டோம்னா ஒரிலாம வந்து தண்ணி இருந்திருக்கும் பூமாதேவி நம்ம செய்த சேட்டையெல்லாம் பொறுக்காமத்தாலும் அப்படி குளிரே அடிச்சா அதான் சரி அப்போ இந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் நமக்குன்னு ஒரு பிள்ளை இல்லாம நம்ம வாழ்ந்து வடிந்தோமேயானா சொந்த பெரியப்பாவங்களாகவே இருந்தாலும் சரி எப்பா எங்க சித்தப்பாக்கு இதுவரைக்கும் பிள்ளை இல்ல உங்களை தான பிள்ளைக்கு பிள்ளையா வளர்த்திருந்தார் திடீர்னு வாழ்ந்து வடிந்துட்டாருடா நீங்க தான் ஒரு காரியத்தை பண்ணணும் வாங்கன்னா அவை காசு பணம் இருந்தா கூப்பிட்ட உடனே கூப்பிடாமலே வந்துருவா அப்படி காசு பணம் இல்லைன்னு சொன்னா காசு பணம் இல்லைன்னா என்ன ஆகும் என்ன வார்த்தை சொல்லுவாங்க தெரியுமா போங்கடா போதத்தவங்களா நான் எங்க அப்பனுக்கே கொல்லி வைக்கலையா இவனுக்கா கொல்லி வைக்க போறேன் அவன் கெட்ட வீட்டுக்கு வெளியடிக்க போயிட்டான் பாவி சித்தப்பனாவது செத்தப்பனாவது தூக்குங்கய்யா சவத்தை தூக்கு நேரமாகுது அப்படின்னுவா அப்போ பணப்பந்தியிலே குணம் குப்பையில இருக்கான் பணத்துக்கு தான் மதிப்பே தவிர குணத்துக்கு கிடையாது இல்ல அதனால என் மன்னவா உலகத்துல வந்து எல்லா காரியத்துக்குமே மூலதனமே இந்த பணம் தான் அப்படியா பணம் இல்லனா ஒண்ணுமே செய்ய முடியாது பணம்னா பணமும் அப்பா பணத்துக்கு என்ன பாடுபட வேண்டியது என்ன பரப்பு பணம்னா செத்து கிடக்க பணமும் ஆங்குமா ஆன்னு சொல்லி அதான் பணத்துக்கு மதிப்புனா மதிப்பு நம்மளோட பணமே ஆங்கும் போது நம்ம மனுஷங்க உயிரோட இருக்கவே சும்மா விடுவானா அதானே கேட்டேன் பணத்துக்கு வேண்டி ஜோலிய முடிச்சுவான் அப்போ அதனால என் அண்ணவா இனியும் நாம இந்த உயிரை வைத்துக் கொண்டு பிள்ளை இல்லையே என்று சொல்லி ஆமா பணம் ஐயா பணம்னால எல்லாரும் வியாபாரம் முடிக்காங்க பணம் தான் முக்கியம் அதாவது பணம் 10 செய்யும் கூட இருந்தா 11 அதுவும் செய்யும் வேலை கொண்டு இருந்தா வேகம் இருக்கு வரைக்கும் தான் பாயுமா பணம் மட்டும் பாதாளமும் தாண்டி போகுமா அதான் சொல்லிருக்காங்க காசேதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் காசேதான் கடவுளப்பா இந்த கடவுளுக்கும் தெரியும் அப்பா காசேதான் கடவுளப்பா இந்த கடவுளுக்கும் அப்பா பணம் தான் நம்ம சொல்லுதோம் வேண்டாம் நினைத்தாலும் அது இல்லைன்னா நம்மள ஒரு ஆளும் ஒண்ணுமே மதிக்க மாட்டாங்க அது இல்லாம உலகத்துல வாழவே முடியாது கல்லறை வரைக்கும் சில்லறை நமக்கு வேணும் அப்படியா கண்ணதாசன் கதை எழுதிக்கிட்டு இருந்தாரு மதிக்கவும் மாட்டாங்க அது இல்லைன்னா ஒண்ணுமே செய்யவும் முடியாது அதனால பணத்தை நம்ம வெறுப்பாக நினைத்தால் அது பின்னாலதான் ஓடி போக வேண்டிய இருக்கு சரிதானே குணம் தானடா நிரந்தரம் ஆமா அப்படினாரு சரி குணம் இருந்தா என்ன செய்ய முடியும் ஒண்ணும் செய்ய முடியாது நம்ம நல்ல குணத்தை வச்சுக்கிட்டு ஆமா டீ கடையில போய் சரி அண்ணாச்சி நான் நல்ல குணக்காரன் எனக்கு டீ கொடுங்க அப்படி கேட்டா கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க எண்ணிய பிடிச்சி மூஞ்சில ஊத்திடுவாரு கதை அப்போ பணம் தான் முக்கியம் அதனால என் மன்னா நாகராஜா கதை எழுதி கொண்டு இருக்கும் போது இனியும் நாம ஏந்தும் குழந்தை வேணுமானா சரி போட்டும் இறைவனாகப்பட்ட சிவபெருமான எண்ணி என்னையா 6 வருடங்கள் தவம் இருக்க வேண்டும் என்று அந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் என்னையா எப்படி தவம் இருக்க வருகிறார்கள் எப்படி ஐயா வெள்ளை சமாதானை வெள்ளை சமாதானை
ஆமா நிறநாளி நிறமுறைத்தான் தெச்சனை தேங்காய் பழங்களை வைத்தார்கள். கடைசியாகவே ஆள குளியமைத்த 1000 மூலம் கம்பத்தை நாட்டி கம்பத்திற்கு மேலே தகுந்த தம பொருட்களை எடுத்து வைத்து கடைசியாகவே கோழி முட்டை வைத்து குண்டூசியை நாட்டினார்கள். அப்படி கோழி முட்டைக்கு மேல் குண்டூசியை நாட்டி ஊசி முனையின் மேல் இருவேர்களுமாக நாசி அடக்கி ஊசி தவங்களை செய்து வருகிறார்கள். எப்படி உண்ணாமல் ஆருடைய காலோ
அங்கே வருட காலம் ஆண்டவன் சிவபெருமான் வரவே இல்லை. இல்லையா அப்படி ஆண்டவன் வராமல் இருந்த போது என்னாச்சு? இந்த ஆண்டவன் ஏன் இன்னும் நாம தவத்துக்கு மனமிறங்கவில்லை? நான் வரல. ஒருவேளை நம்ம தவத்தில் ஏதாவது குற்றம் குறை இருக்குமோ? இருக்குமா? இல்லையே நாமல் தவறாகவே தவங்களை செய்திருப்போமா என்று அந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் என்ன செய்கின்றார்? ஆண்டவனை என்னை அழுது புலம்பினார்கள். எப்படி ஐயா? ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, சம்போ சங்கரா, அடியார் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா, அடியார் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா. அப்ப இறைவனாகிய பகவான் என்ன செய்கின்றார்? ஈரேனும் உலகமெல்லாம் என்னைக்கும் போலவே இடையிறக்க வேண்டும் என்று பார்வதா தேவியும் படி அரிசி எடுத்து கொடுத்தார். ஆண்டவன் படி இறக்க வேண்டும் என்று பயணமாகி வரும்போது பார்வதி சும்மா இருப்பாளா? இருக்க மாட்டாளா? ஆண்டவன் படி இறக்க போனா பார்வதி நம்ம ஒத்தையில தானே இருக்கிறோம். ஆமா. அதனால என்னையா இவரோடு சென்று ஈசன் படி இறப்பையும் நாமல் பார்க்க வேண்டும் என்று அந்த ஆண்டவனை அழைத்த பார்வதி என்ன செய்கிறார்? ஆண்டவனே பகவானே, ஆண்டவனே பகவானே, உங்களோட வடிவே பார்க்க வேணும், உங்களோட வடிவே பார்க்க வேணும், ஈசனோட வடிவே
என்னைக்குமே ஆண்டவன் நான் தானே படியிறக்க போவேன். ஆமா. இன்றைக்கு என்னோடு நீ வருகிறேன் என்று சொல்லுகிறாய் அம்மா. அதானே. அடியிறக்கும் இடத்திற்கு உன்னை அழைத்து செல்வதிலே எந்த குறையும் இல்லை. அப்ப கூட்டிட்டு போங்க. அப்படியே உன்னை அழைத்து போறேன். ஆனால் இறைவன் உலகத்தை ஒரு விதமாகத்தான் படைத்திருக்கிறேன். ஆமா. இந்த உலகத்திலே உள்ள மக்களை எல்லாம் நான் பல விதமாகவே படைத்திருக்கிறேன் அம்மா. அம்மா. ஒருவரை கூனாக படைத்திருப்பேன். இருப்பேன். இன்னும் ஒருவரை குருடாக படைத்திருப்பேன். படைத்திருப்பேன். கூன், குருடி, செவிடு, பேடு, நொண்டி, மூக்கரை. ஆமையா. குழந்தை உள்ளவர்கள், குழந்தை இல்லாதவர்கள். பேர்கள். ஒரு ஆளுக்கு இந்த உலகத்திலே பெரிய வசதி கொடுத்திருப்பேன். கொடுத்திருப்பேன். ஆனால் அங்குதான் ஒரு குழந்தை செல்வம் இருக்காது. இருக்காது. இன்னும் ஒருவருக்கு குடிக்க உப்பில்லா கூழ் இருக்காது பார்வதி. ஆமா. அவர்களுக்கு ஒரு ஓட்ட பொட்டப்புள்ள கொடுத்திருப்பேன். ஒரு ஓட்டானா எவ்வளவு? 21. 21 குழந்தையை கொடுத்திருப்பேன். அப்போ வந்து என்ன ஆம்பளை பிள்ளை இல்லாதவங்க பொட்ட பிள்ளையா எதிர்பார்த்து 21 வரைக்கும் பெற்றாங்களாம். பெத்தெடுத்திருக்காங்க. பொட்ட பிள்ளை பெத்தெடுத்தவங்க ஆம்பளை பிள்ளை இருக்காதான்னு இது ஆம்பளை பிள்ளை இருக்காதா? இருக்காதா? இதுக்கு அடுத்த ஆம்பளை பிள்ளை இருக்காதா? இருக்காதா? அப்படின்னு பார்த்து 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 21 பெண் குழந்தை பெற்று எடுத்துட்டாங்க. என்ன இந்த மாதிரி ஆஸ்பத்திரி கிடையாது. சரி. குடும்ப கட்டுப்பாடு கிடையாது. இல்ல. என்ன செய்யணும் தெரியாம ஆமா ஆண்டவன் கொடுக்காமன்னு சரிதானே. 21 பிள்ளை 25 பிள்ளை பெற்றிருக்காங்க. சரி. இந்த மாதிரி கட்டுப்பாடு இருந்தா அப்ப அப்படி பெற்றிருக்க மாட்டாங்க. அப்ப இந்த இறைவனாகப்பட்ட பகவான் ஆமா நீ படைத்த உலகத்தை பார்த்தேன்னு சொன்னா ஒருவர் ஏழை பணக்காரராக இருப்பார். சரிதானே. ஒருவர் குடிசையில் இருப்பார், ஒருவர் கோடீஸ்வரராக இருப்பார். ஆமையா. நீ பெண்ணா பிறந்தவா, ஏழை மனம் கொண்டவா. அவருக்கு என்ன ஆச்சு? என்னாச்சு? இவருக்கு என்ன ஆச்சு? ஆமா. அம்மா ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு உன் வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மாவே இருக்க மாட்ட பார்வதி. ஆமா. அதனால நான் சொல்லுவதை கேளு. என்னம்மா? நீ என்னோடு வந்தையானா இடையூறு வந்து சேரும். சேரும் அம்மா. பகவானோடு வந்தையானா பழிமோசங்கள் வந்து சேரும். ஆமையா. நீ கைலாசத்திலே அமர்ந்து ஆண்டவன் சென்று விட்டு நான் திரும்பி வந்து விடுகிறேன். ஆண்டவா, நான் கண்டிப்பாக உங்க கூட இன்னைக்கு வரத்தான் போறேன். வரமியா. என்னைக்காவது வாரம்னு சொன்ன என்ன கூட்டி போனீங்களா? என்னைக்கா கூட்டி போயிருக்கீங்களா? உங்க கூட வரும்போது நான் ஒரு வார்த்தையுமே பேச மாட்டேன். என் கூட வாங்க. வாங்க ஐயா. பார்வதி, என்ன? என்னோடு வரும்போது வாயை திறக்க மாட்டேன், மறுவார்த்தை பேச மாட்டேன் என்று உங்க அண்ணனாகிய கோபால கண்ணன் மீது ஆணையிட்டு கொடுத்தாத்தான் ஆண்டவனோடு நீ வரலாம். வரலாமா? அதுக்கு முன்னால உனக்கு அனுமதி இல்ல. ஆமா, சத்தியம் பண்ணாதான் அனுமதி. இவ்வளவுதானா? இவ்வளவுதானா? கண்டிப்பா நான் எங்க அண்ணன் கோபால கண்ணன் மேல சத்தியமா சத்தியமா உங்க கூட வரும்போது நான் வாயை திறக்க மாட்டேன், மறுவார்த்தை பேச மாட்டேன். இது சத்தியம். சத்தியம் சத்தியம் அப்படின்னு ஆணையிட்டு கொடுத்தா வாக்கூட்டு சட்டங்களை வாங்கி கொண்டு பகவானும் பார்வதியுமாக என்ன ஐயா எப்படி படியிறக்க வருகிறார்கள்? எப்படி ஐயா? நாளைய தினம் கொண்டு